சோஷியல் மீடியா ஜேர்னியில் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்னென்ன மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறீங்க? மைல்ஸ்டோன் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு நான் யூடியூப் ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே செலிபிரிட்டிஸோட. அதனால எனக்கு அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியே வந்து எல்லா செலிபிரிட்டிஸோடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அதை வந்து மக்கள் ரசிச்சு என்னை ஒரு செலிபிரிட்டியா ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா நம்ம போற இடம் ஃபுல்லும் எல்லா இடத்துலயும் அந்த டக் வாக் கேட்கறது. ஆனா அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் இருக்கும். என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்படி ஒரு வெறித்தனமான கிரிஞ்சு ஸ்குவாடா தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதை வந்து வெளியில நம்ம நேர்ல பாக்குறது அவர் தான் டக் வாக் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கறது பரவாயில்ல, இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோமே நம்ம